அவனை கொண்டு போய் யோசியாவினுடைய குமாரனாகி அந்த யோவாகாஸ் 3 மாதம் தான் ராஜாவானா. இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை நான் வாசிக்கிற கவனிங்க. எரேமியா 22வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிக்கிற. ஏன் இந்த காரியம் இவங்களுக்கு நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் முத்திர மோதிரத்தை ஆண்டவர் கழற்றி போடுறாரு? முத்திர மோதிரம் அல்லவா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னார் அல்லவா, ஏன் கழற்றி போட்டுக்கிறாரு? வசனத்தை கவனிங்க. தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். யார் அப்படின்னு சொன்னால், யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவா இருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து, சல்லூம் அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? யோவாகாஸ் தான். அவன் இனி இங்கே திரும்பி வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். அதே போல் அங்கேயே மறிச்சு போகிறான். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையின்படி எகிப்திலே நம்ம மறிச்சு போகிறான். இந்த ஸ்தலத்திலே, இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும், ஏன் இந்த காரியம் நடந்துச்சு கவனிங்க, தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அப்ப இந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. யோவாகாசுடைய வாழ்க்கையிலே, யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசுடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் இருந்தது. நீ கேதுரு மர மாளிகைகளை உலாவுகிறபடியினாலே ராஜாவா இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனவானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? யாரு? யோசியா. யோசியா ரொம்ப நீதியும் நியாயமும் செய்யும் போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? நீ இந்த மாதிரி அறைகளிலே குடியிருந்தால் நீ ராஜாவாயிருவியா? இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு. இன்றைக்கெல்லாம் தங்களுடைய மந்தைகளை கெடுத்து சீரழிக்கிற மேய்ப்பர்கள், தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு ஊழியத்தில் ஒரு காரியம் இருந்துச்சுன்னு சொன்னால் சிதறடிக்கிறதான மேய்ப்பர்கள், இன்றைக்கெல்லாம் அநியாயத்தினாலே அநீதியான ஆதாயத்திற்கான அவலட்சணமான ஆதாயத்திற்காக மந்தை கெடுக்கிற ஓநாய்கள், தப்பு தப்பாக சத்திய வசனங்களை சொல்லி பிரசங்கம் பண்ணி ஜனங்களுடைய இருதயங்களை கலங்கடிக்கிறதான ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட், ஒரு பாஸ்டர், ஒரு போதகர் அப்படிங்கிற அந்த காரியம் ஒரு சபை இருந்துட்டால் எது வேணால் நம்ம செஞ்சிட முடியாது. இன்றைக்கெல்லாம் அப்படி தான் போகுது பாருங்கள். சத்தியத்தை சொல்லுகிற அந்த ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனை, பாடு, அவங்க நெருக்கப்படுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க. ஆனால் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. எப்போவுமே விசாலமான வாசல் வழியே பெரிய கூட்டம் தான் போகும். இடுக்கமான வாசல் வழியே கண்ணீரோடு தான் இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே விதைப்பாங்க. ஆமாம், கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. கண்ணீரோடு சபைக்கு விதைக்கிறீங்களா? வசனத்தை விதைக்கிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். கஷ்டத்தோடு விதைக்கிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பக்கம் நீங்கள் விதைங்க, ஆண்டவர் அதற்குண்டான கூலியை உங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுப்பார். ஆனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி சத்தியத்தை கட்டுக்கதைகளாக மாற்றி சொல்கிற கூட்டத்துக்கு பின்னாடி அநேக கூட்டங்கள் போக தான் செய்யும். அதை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். அப்போ பாருங்கள், இப்படி இருக்கிறதுனால நீ ராஜாவாக இருப்பையா? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிறுமையானவர்களுடைய, எளிமையானவர்களுடைய நியாயத்தை யோசியா விசாரித்தான், அதனால தான் அவன் சுகமாக வாழ்ந்தான். அப்படி செய்கிறதல்லவோ என்னை அறிகிற அறிவு. ஆமாம், வசனம் அப்படி தான் சொல்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமாம், தீமையை வெறுக்கணும், நன்மையும் நீதியும் நியாயமும் நம்ம செய்யணும். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஆனால் உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் அதனால தான் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ, என் சகோதரனே ஐயோ, சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவது இல்லை. அவனுக்கு யாரும் அழுக கூட மாட்டாங்க. யோவாகாசினுடைய அந்த மகன் யோயாக்கீம், அவனுக்கு அழுக கூட மாட்டாங்க. என்ன நடக்கும்? அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்கிறார். அப்படியே நடந்தது அவனுடைய வாழ்க்கையில். வேதம் சொல்ல எரேமியா தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. அதே போலவே நடந்தது. லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டு கொண்டிரு, உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். இன்னைக்கு அதே வார்த்தை தான் நமக்கு. சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தட்டுதல் பண்ணிட்டே இருந்தோன்னு சொன்னால் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாத ஒரு காரியம் வந்துடும். அதிகாலையில் கூட்டாலும் நான் கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. ஐயோ, அதிகாலையில் எழுந்திரிச்சு கூப்பிட்டா கூட நான் கேட்க மாட்டேன். வழிகளை செவைப்படுத்தி அந்த காலத்திலேயே, அதான் ஆண்டவர் சமீபமாக இருக்கும் போதே, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும் போதே, அப்போ நம்முடைய வழிகள் இன்னும் கேடுகள் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் ரட்சணிய காலத்திலே அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுறணும்.
அதான் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போதே உனக்கு சொன்னேன். அப்போ ராஜாக்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துட்டே வராரு. இந்த காரியம் நடந்துடும், நீ ஜாக்கிரதைப்படு, நீ இப்படி இருக்காத, நீ பண்ணு. பாருங்கள், தாவீதுக்கு சொன்ன தேவன் அதே போல் இவர்களுக்கும் ஆண்டவர் வந்து சொல்ல தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். அருமையான ஒரு தீர்க்கதரிசி எரேமியா என்கிற தீர்க்கதரிசியை வச்சிருந்தார். எரேமியா தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசி, அருமையான தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி. அப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. யோசியாவுக்கு அப்புறம் யாரும் கேட்கவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க தட்டிட்டே போகிறாங்க. அதனால் என்ன நடக்குது? உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்றடித்து கொண்டு போகும், உன் நேசர் சிறைவிட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சியடைவாய். லீபனோனில் வாசமாய் இருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கொத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்பட தக்கவளாய் இருப்பாய். இந்த இடத்துல இந்த வார்த்தை அந்த பெண் பாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்படியே யூதா வம்சத்தை ஆண்டவர் அங்கே உருவகப்படுத்துகிறார். பெண்பாலிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே என்ன, எப்போவுமே நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் மணவாளன், சபை மணவாட்டி. அதனால பெண்ணுக்கு உருவகப்படுத்தப்படும் சபை. இங்கே யூத ஜனங்களுக்காக இந்த பெண்பாலிலே குறிக்கப்படுகிறது இந்த வார்த்தை. அந்த யூதா ராஜா கேட்கல, அந்த முழு ஜனமுமே. இப்போ ராஜா எப்படியோ அந்த ஜனங்கள் அப்படிதான். ராஜாவினுடைய அந்த இடத்துல ராஜா இன்னொரு காரியமும் செய்கிறாங்க. அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு படி நடக்கிற ஜனமும் ஒரு கூட்டம் இருக்கும். அது கஷ்டப்படும் அந்த இடத்துல கஷ்டப்படும். ஆமாம், எப்போவுமே ராஜா, நன்மையான ராஜா, செம்மையானவர்கள் ஆளும்போது ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமன்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அப்படித்தான் நடந்திருக்கும். அப்போ ஆண்டவர் இங்கே பெண்ணுக்கு அந்த யூத வம்சத்தை அவர் உருவகப்படுத்தி சொல்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வார்த்தை வருகிறது. அடுத்தது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, உன்னை முத்திர மோதிரமாக இருந்தாலும் நீ கழட்டி எறிஞ்சு போடுவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருந்தது. உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி நான் உன்னை ஒப்பு கொடுத்துருவேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு உங்கள் ஆத்மா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. அடுத்த வசனத்தை கவனிங்க. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? இப்படி துரத்தி விடப்பட்டுச்சே, அறியாத தேசத்திலே அவங்க அம்மா எல்லாருமே அவங்க தாயோட, அது அப்படியே ராஜாக்கள் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைகள் அப்படியே ராஜாக்கள் புத்தகத்துக்கு நேராக அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. பாருங்கள், இந்த வசனம் அப்படியே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் அப்படியே ராஜாக்கள் புத்தகத்திலே நிறைவேறியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே 2 ராஜாக்களை எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்களை எடுத்துகிட்டு அந்த கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, நேராக வாங்க. அப்படியே கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிங்க. யார் எடுத்தீங்களோ வேகமாக படிங்க. 2 ராஜாக்கள் 25 10வது வசனத்திலிருந்து படிங்க சிஸ்டர் ஆர் பிரதர். அக்காலத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. படிங்க சிஸ்டர், படிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவுக்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டார். சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அப்போ பாருங்க, அது எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. அவனுடைய தாயையும் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த காரியங்கள் அப்படியே நடக்கிறது. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலை யாராச்சும் மதிப்பாங்களா? ஒரு சிலை உடைஞ்சு போச்சுன்னா யாராவது மதிப்பாங்களா? பாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டோன்னே அந்த பெலிஸ்தர் தேசத்திலே தாகோனுடைய கோவிலுக்குள்ளே வைக்கிறாங்க. தாகோன் அப்படியே முகங்குப்புற விழுந்து உடைகிறது. உடைந்த சிலை யாராவது மதிப்பாங்களா? அப்போ உடைந்து போன ஒரு சிலையை போல் அவமதிக்கப்படுகிறதான இந்த காரியங்கள். அடுத்தது பாருங்கள், அடுத்தது தான் நம்மளுக்கு மிக முக்கியமான காரியம். அடுத்தது தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் அப்படியே இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? அறியாத தேசத்துக்கு போயிட்டாங்க. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இது மிகப்பெரியதான ஒரு காரியம். அதனால தான் 3 தடவை இந்த வார்த்தைகள் வருகிறது. எப்போவுமே ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் நம்ம பார்ப்போம். மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் சொல்வார். மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அழுத்தி சொல்வார் அப்படின்னு அது மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்ற. அதே போல் இங்கே தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதிருங்க. அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. புஸ்தகங்கள் திறக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது. புஸ்தகங்கள் திறக்கப்படும். நாம் எழுதினது காரியங்கள், நம்ம செஞ்சது கிரியைகள். இங்கே நாளாகமம், எதற்கு இந்த நாளாகம புத்தகங்கள் எல்லாம்? அது ஒரு பதிவேடு போல, ஒரு டைரி மாதிரி. நாளாகமெல்லாம் நம்ம பேர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவான். ஆனால் உண்மை என்னென்னா அதெல்லாம் ஒரு டைரி மாதிரி. அதெல்லாம் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். இந்த வம்ச அட்டவணையெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம் பாருங்கள். அதிலலாம் நிறைய குறிப்புகள் இருக்கும், நிறைய மெசேஜ் அதுக்குள்ளே இருக்கும், அதில் ஒளிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வம்ச அட்டவணையை படிக்கும்போது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இது எழுதிருங்க, நீங்கள் எழுதிருங்க. புஸ்தகங்களை எழுதப்படுகிறது. நம்ம செய்கிற காரியம் கவனமாக இருக்கணும். கிரியைகளை குறித்து அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வரும். கிரியைகளின்படி நம்ம செய்கிறது தான். நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதெல்லாம் முடியாது. நம்ம என்ன செஞ்சோம், என்ன பேசணும், என்ன நினச்சோம், என்ன பண்ணணும், அவர் கொடுத்த டைமு, நேரம், காரியம் எல்லாத்தையும் கொண்டாந்து நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வசனம் சொல்லுது, பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாத்தையும் நீ பண்ணிக்கோ, வாலிபனே, இளமையில் சந்தோஷப்படு, எல்லாம் பண்ணு, எல்லாம் செய், எல்லாம் பண்ணு. ஆனால் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற நீதியுள்ள நியாயாதிபதியை நம்ம ஆராதிக்கிறோம். சாதாரணமான தேவன் இல்லை நம்ம தேவன். ஒருவரையும் குற்றமற்றவனாக நான் விடேன் என்று சொல்கிறார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டிப்பேன் என்று சொல்கிற தேவன் இங்கே அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவம் பெரியது. இன்றைக்கெல்லாம் கிருபையின் காலம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இதை ஈஸியால் எடுத்துக்க முடியாது. அன்றைய நாட்கள் விட இன்றைய நம்முடைய தேவன் வல்லமையுள்ள. பாருங்கள், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிற கூட்டம் போய்கொண்டிருக்கிறதானா, ஆண்டவர் பட்டயத்தை உருவினார் அப்படின்னு சொன்னால் ஒருவரும் மீதியாக முடியாது. காரியம் என்னென்னா, முந்தி மூப்பர்களிடத்துல தான் துவங்கும், முந்தி சபைகிட்ட தான் தொடங்கும், ஆமாம், எசேக்கியேல் 9 சொல்லுது, முந்தி மூப்பர்கிட்ட தான் தொடங்கும். அது காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்போ எழுதப்படுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, இவனை குறித்து நீங்கள் எழுதுங்க. இவன் யார் அப்படின்னா சந்தானமற்றவன். பரலோகம் பார்க்குது, ஆச்சரியப்படுது. என்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன வார்த்தை இது? ஏன்னா அது தாவீதினுடைய சந்ததி. ஆண்டவர் சொல்லிட்டாரு. வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. அப்புறம் எப்படி இந்த காரியம்? சந்தானமற்றவன். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை தீர்க்கதரிசி வாயிலிருந்து வருது. பரலோகமே ஆச்சரியப்படுகிறது. என்ன வார்த்தை இது? ஆண்டவரா இதை சொல்லிட்டாரா? இல்லையே, தாவீதுக்கு சொல்லியிருக்காரே. மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் போகுது. இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம வரோம். இந்த காரியத்துக்குள்ளேயே வரோம். என்ன நடக்குது? எல்லாம் அப்படி யோசிக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாருடைய முகங்களும் மாறுபடுது. என்ன நடக்குது பரலோகத்தில் தெரியலையே. சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்லிட்டார் ஆண்டவர்? நினச்சி பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை இது, எப்பேற்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை பலிச்சிருச்சுன்னா என்ன நடக்கிறது? ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லியிருக்கிறாரே. என்னாகமம் 23:19 படிங்க சிஸ்டர். என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19 எடுத்தவர்கள் நீங்கள் வேகமாக வாசிக்கலாம். ஓகே, அந்த அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லிட்டாரே, பொய் சொல்ல மனிதன் அல்லவே. அடுத்தது சங்கீதம் 132:12. யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 132:12. சங்கீதம் 132:12. அவர் வந்து மனம் மாற மாட்டாரே, வசனம் சொல்லுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. எல்லாம் யோசனையாக இருக்குது. இந்த காரியங்கள் வந்துருச்சு, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. 132:12 படிங்க. அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையை ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார்.
ஆமேன். அப்போ தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டுருக்கிறாரே, அவர் தவற மாட்டாரே, ஆனால் இந்த மாதிரி காரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிற நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்மளுக்கு அதிர்ச்சியான காரியமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தேகம் வரும், அது எப்படிங்க சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? தாவீதோட வம்சத்தில் தானே ஆண்டவர் வராரு. மத்தேயுவில் நமக்கு அப்படி தானே இருக்குது, மத்தேயுவில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும், நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் மத்தேயுவில் இருக்கிறது உண்மைதான். தாவீதின் வம்சத்திலிருந்து அப்படியே அந்த வம்சாவளியிலிருந்து யோசேப்பு வந்து அப்படியே எடுத்துக்கலாமா, மத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கலாமா? அப்படியே மத்தேயு புத்தகத்துக்கு நேரம் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம். வம்ச அட்டவணையெல்லாம் ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. வம்ச அட்டவணையை மட்டும் நம்ம ரொம்ப நோட் பண்ணணும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்போ பொய்யா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஆண்டவருடைய வார்த்தை அப்போ அப்படி இருக்குதே, அப்படின்னா இது என்ன? நம்மளுக்கு ஒரு குழப்பம் இப்போ வருதா? ஆண்டவர் கோனியாவை தள்ளிட்டாரு. கோனியா வந்து உடைக்கப்பட்ட சிலை போல் அவமதிக்கப்பட்டவன், முத்திர மோதிரமாக இருந்தாலும் நான் உன்னை கழட்டி போடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ உன்னோட சந்ததியில் யாருமே சிங்காசனத்தில் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே தாவீதுகிட்ட சொல்லியிருக்கிறாரு, உனக்கு என்றைக்கும் ஒரு விளக்கு இருக்குதுப்பா, என்றைக்குமே ஒரு விளக்கு இருக்குதுப்பா, அந்த விளக்கு என்றைக்குமே எரிஞ்சிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாரா? இங்கே என்ன இப்படி நடக்குது? அப்போ அங்கே எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை அப்போ எரேமியா சொன்னது பொய்யா? இப்போ மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் என்ன? இப்படி பல குழப்பங்கள் போகும்போது இங்கே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால் மத்தேயு எடுத்துக்கலாம். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். மத்தேயுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாய் தாவீதை பெற்றான், அப்படியே வம்சமாக வந்து அந்த இடத்துல யோசேப்பு வருவார். சரி, ரைட். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரே, அப்போ இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எரேமியா 23ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை அப்படியே நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் அங்கே இதற்கான ஆன்சர் போடப்பட்டிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசியிருப்பார். நான் வாசிக்கிற கவனிங்க. எரேமியா 23:5 சொல்லுவார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாமா? நீதியுள்ள ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். யார் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இது எங்கிருந்து முளைச்சி வரும் தெரியுமா? ஈசா என்னும் அந்த அடிமரத்திலிருந்து துளிர்த்த அந்த வேரிலிருந்து தோன்றிய அந்த தாவீதினுடைய அந்த வம்சாவளியிலிருந்து வந்த அந்த ராஜாக்கள் யோசியா வரைக்கும் ஓகேவா இருந்துட்டு இந்த யோவாகாசிலிருந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாறினோன்னே அங்கே ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. நீதியுள்ள கிளையிலிருந்து தான் யார் வரணும் தெரியுமா? யூத ராஜசிங்க வரணும். அவர் வந்து நீதியையும் நியாயத்தையும் செய்யணும். நீதியுள்ள ஒரு கிளையில் அப்படியே அது முளைக்கும். அந்த கிளை எங்கேருந்து முளைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி. இப்போ நம்ம திருப்பிக்கலாமா? ஆதியாகமம் 3:15 படிங்க. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. அனந்த ஞானம் உள்ள தேவன் எப்படி ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே காரியங்களை எழுதி வச்சிருக்காரு பாருங்க. படிங்க 3:15. ஆதியாகமம். ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. அப்போ யாரு? ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிது. ஓஹோ, அப்படியா அப்படின்ற ஒரு காரியம் தெரியுது. தாவீது வம்சம்தான், தாவீதுக்கு ஒரு விளக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் பொய் சொல்லவே இல்லை. அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் தப்பாலாம் எதுவுமே சொல்லலை. நம்மளை மாதிரி முன்னாடி சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னார், சரியாக சொன்னார், நியாயமாக சொன்னார். அங்கேயே சொல்லிட்டாரு, அப்போவே சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து. அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து. நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் புருஷனுடைய அந்த வித்து அல்ல, அவர் ஸ்திரீயின் வித்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு தெளிவின் வெளிச்சம் உண்டாகிறது. பாருங்க, 1 நாளாகமம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. 1 நாளாகமம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேமிலே அவனுக்கு பிறந்தவர்கள். யாருக்கு? தாவீதுக்கு.
தாவீதுக்கு பிறந்தவர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நீதியுள்ள கிளை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, தாவீதோட சந்ததி தான். ஆனால் அது இங்கேருந்து வரல. யார்லேருந்து? சாலமோனிலேருந்து அப்படியே வரதில் இல்லை. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? சாலமோன்லேருந்து அது வரைக்கும் வந்துட்டாங்க, ராஜாவா சிங்காசனத்தில் உட்காந்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக் மாறிட்டாங்க. ஆனால் அங்கேயே சொல்லப்பட்டுருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்திரீயின் வித்துன்னு. இங்கே ஒரு காரியம் நடக்குது. தாவீதோட பிள்ளைங்க யாருன்னு சொல்லி பட்டியல் போடுகிறது நாளாகமம். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவால் இடத்தில் சிமியா. பத்சுவால் அப்படின்னு போட்டிருக்கு, பத்சேபால் தான் அது வந்து நாளாகமத்தில் எப்போவுமே பேர் கொஞ்சம் டிஃப்ரென்சியேட்டாக அப்படி பண்ணியிருப்பாங்க. பத்சுவால் இடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வராரு. அவர் யார் அப்படின்னா நாத்தான் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இதை அப்படியே நீங்கள் மனசில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த நாத்தானை அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில். இப்போ நம்மளுக்கு சாலமோன் நல்லா தெரியும். சாலமோனிலிருந்து இந்த யோயாக்கின் இந்த கோனியா வரைக்கும் ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு வந்துருச்சு, கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே அப்படியே கொஞ்சம் நாத்தான மனசுக்குள்ளே வைங்க. இங்கே பாருங்க, இப்போ மத்தேயுவில் நம்ம வம்ச அட்டவணை நம்மளுக்கு நல்லா தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் இவனை பெற்றான், இவனை பெற்றான். இதிலிருந்து கடைசியாக வந்து யாக்கோபு யாரை பெற்றுக்கொள்வா? யோசேப்பிலிருந்து இயேசு வந்தார். இது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது லூக்கா ஒரு வம்ச அட்டவணை நமக்கு வச்சிருக்குதே. லூக்கா எடுத்துக்கலாமா? 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு நேராக அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் வாசிக்கிற கவனிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அப்படியே ஒரு வம்ச அட்டவணை வருது. ரொம்ப அருமையான வம்ச அட்டவணை. இப்போ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக டைம் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். நான் வாசிக்கிற ஒரு சிலது மட்டும் வாசிக்கிற கவனிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யோசேப்பின் அவர் யாரு? அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன், 100% தேவன், 100% மனிதன். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக இயேசு உற்பவித்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியினாலே ஆனது. மரியாள் கேட்குறா, எப்படி ஆகும்? ஆமாம்மா, அது அப்படிதாம்மா, அப்போவே சொல்லிட்டாருமா, ஆதியாகமம் 3:15 வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி தூதன் ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம். நம்மளுக்கு வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் ரொம்ப கூலாக தூதன்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. நம்ம பேசுவோமா பாருங்கள். சகரியா கூட பயந்துட்டார்ல. இதே பீரியடில் தான் அவங்களுக்கு 6 மாதம் முன்னாடியில் யோவான், ஏன்னா வழி ஆயத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும்ல யோவான் ஸ்நானன், எலிசபெத்து பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் யார் வந்து சொல்கிறா? அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறாங்கன்னு தூதன் வந்து எப்பேற்பட்ட பெரிய ஆள் பாருங்கள். மரியாள்னு சாதாரணமான பெண்ணா? அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு யாருமே சொல்லலை. யார் சொல்கிறா? தூதன் வந்து சொல்கிறான். அவங்களும் இப்போ வந்து மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அவங்க வந்து சொல்கிறாங்க. தூதன் வந்து அந்த நியூஸை ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க தூதன்கிட்ட. அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தூதன் மனசில் அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே நினச்சிருப்பான். ஆமாம்மா, அதை அங்கேயே சொல்லிட்டார்ல, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே குமாரன் என்று அவர் எண்ணப்பட்டார். யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், இப்படியே வருது பாருங்க. வந்து கடைசியாக எதில் முடியுது அப்படின்னு சொன்னால், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நாத்தான் அப்படிங்கிற அந்த காரியத்தில் வந்து கரெக்டாக முடியும் பாருங்க. நாத்தான் அப்படிங்கிற அந்த காரியம் அப்படியே வரும். அவருடைய பேர் வரும். ரொம்ப அழகாக வரும். அவருடைய பேர் வரும். நீங்கள் எடுத்து அதை படித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்கிறீங்க. இதை நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் படிக்கிறீங்க, எடுத்து படித்து பார்க்குறீங்க. அந்த நாத்தானுடைய அந்த வம்ச அட்டவணை வருகிறது. நாத்தானுடைய அழகாக அந்த வம்ச அட்டவணை வந்து அழகாக வரும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவாய் நம்ம தேவன், எவ்வளவாய் அருமையான தேவன், எவ்வளவு அருமையாய் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையாய் ஆண்டவர் நமக்கு பட்டியலிட்டு அந்த காரியங்களையெல்லாம் நமக்கு போட்டு வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீதியுள்ள ஒரு கிளை வரணும். ஏன்னா இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, காரியங்களை பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், நீதியுள்ள கிளை முளைக்கணும். தாவீது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீதியுள்ள கிளை முளைக்கணும். அதனால தான் இங்கே இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ இந்த பாருங்கள், இங்கே 31வது வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. லூக்கா 3வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மயினானின் குமாரன், மயினான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். அல்லேலூயா. அந்த நாத்தான் யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். நம்ம இந்த 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படித்தோம்ல, அந்த நாத்தான் யாரோட குமாரன்? தாவீதின் குமாரன். இங்கே சாலமோன் சொல்லப்படவில்லை.
சாலமோனுடைய அந்த காரியங்கள் சொல்லப்படவில்லை. இந்த நாத்தானுடைய வம்சாவளியில் வந்தவள் தான் இந்த மரியாள், இயேசுவின் தாய், ஸ்திரீயின் வித்தாகி அவர் வந்தாரே, அந்த மரியாள் யாருடைய அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் என்றால் நாத்தானுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள். அல்லேலூயா. நீதியுள்ள ஒரு கிளை எனக்கு வேணும், அது எனக்கு 3 தலைமுறை அது எனக்கு அப்படியே பேக் அடிச்சிருச்சு, ஃபெடோ போயிடுச்சு. ஆனால் இது அனாதி தீர்மானம், முன்குறிக்கப்பட்டது, மாற்றப்படாது. தாவீதுக்கு சொல்லும் போதே அவருக்கு தெரியும், இதுதான் இப்படிதான் இது வரும். ஏன்னா அங்கே ஆதியாகமம் 3:15 சொல்லியாச்சுல, அவர் மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. 1 நாளாகமம் 3:5 சொல்லப்பட்ட அந்த நாத்தானுடைய காரியங்கள் வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே மூஞ்சிய சோகமாக வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த 3 தலைமுறை நிற்கிற மாதிரி ஒரு சீன் நம்ம முன்னாடி வருதில்ல, கண்டிப்பாக வரும். நம்ம கண்டிப்பாக ரொம்ப ருசித்து வேதத்தை வாசித்தோன்னா இந்த யோசியாவுக்கு பின்னாடி ஒரு மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு அந்த 3 தலைமுறை இப்படி நிற்கிற மாதிரி நமக்கு தோணலை. ஆனால் ஆண்டவர் அவங்களையும் விட்டாரா அப்படின்னு சொன்னால் அவங்கள விடலை. என்ன சிஸ்டர், இது ஒரு புது ட்விஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக இது ட்விஸ்ட்டு மாதிரி தான். ஆண்டவர் அவங்களையும் விடலை, கர்த்தர் அவங்களையும் அப்படியே வாப்பா. ஏன்னா ஆண்டவர் பாருங்கள், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லிட்டாலும் உன்னை பற்றி நான் சொன்னதுலேருந்து என் மனசு கொஞ்சம் அடிச்சிட்ருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இங்கே ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டச் பண்ணுறாரு, கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்க்குறாரு. தொட்டாலே போதுமே, ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்குங்க, வார்த்தை சொன்னாலே போதுமே, வார்த்தை வந்துருச்சுனாலே போதுமே. இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ யாரோட சந்ததியில் இயேசு வந்தார் அது தெரிஞ்சிருச்சு. தாவீதின் சந்ததி தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த யோசியாவுக்கு அப்புறம் ஒரு காரியம் சம்பவிச்சதுனால இங்கே நாத்தான் அந்த வம்சாவளியிலிருந்து வந்த அந்த மரியாளின் மூலமாக ஸ்திரீயின் வித்தாக, ஆனால் தாவீதின் விளக்காக ஆண்டவர் இயேசுவை நமக்காக இரட்சகராக மீட்பராக இன்னைக்கும் அந்த தாவீதின் சிங்காசனத்திலே அவர் சொன்ன வார்த்தை மாறாமல் யூதராஜ சிங்கமாக யார் வீற்றிருக்கிறார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரு. அங்கே இருந்து நமக்கு ஆளுகைகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட போகிறது. இந்த காரியங்களை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது அந்த காரியங்களுக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். ஆனால் இங்கே ஒரு குட்டி சோகம் அப்படியே போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சு இந்த சாலமோனுடைய இந்த காரியத்தில் இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஆகுது. என்ன ஸ்பார்க் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மத்தேயு 1 அதிகாரம் எடுத்துக்கோங்க, அந்த வம்ச அட்டவணைக்குள்ளே வாங்க, மத்தேயு 1 அதிகாரத்துக்குள்ளே வாங்க. வேதம் நமக்கு நிறைய ஆச்சரியங்களை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, பரலோகத்துலேயும் நிறைய சர்ப்ரைஸ் நமக்கு காத்துட்ருக்குது. வேதம் நிறைய ஆச்சரியங்களின் புத்தகம். அவரே ஆச்சரியமானவர் தானே. அப்புறம் வேதம் மட்டும் ஆச்சரியமான புத்தகம் இல்லையா? சிலர் நினைக்கிறாங்க இந்த வேதம் ரொம்ப போர் அடிக்குது. வம்ச அட்டவணைக்குள்ளே தான் பொக்கிஷம் நிறையா இருக்குது. நிறையா படிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் அப்படி சொன்னல. என்ன ஸ்பார்க் அப்படின்னா, மத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை நான் படிக்கிற கவனிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா, யார் அந்த எகோனியா? அதை கோனியா, நம்ம ஹீரோ, நம்ம சப்ஜெக்டோட ஹீரோ அவர் தானே, கோனியா தானே நம்ம படிக்கிறோம். அந்த எகோனியா சலாத்தியேலை பெற்றான். எங்கே பெற்றான்? அங்கே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு 3 மாதம் அரசாட்சி பண்ணிட்டு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். எங்கே? பாபிலோன் தேசத்தில். சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். சொரோபாபேல் அபியூதை பெற்றான். இந்த யாருப்பா இந்த சொரோபாபேல் அப்படின்னா, இந்த செருபாபேலை தான். செருபாபேல் தெரியுமா? செருபாபேல் என்ன சிஸ்டர், செருபாபேலை தெரியாதா? செருபாபேலை பற்றி நம்ம மறந்துடுவோமா? சகரியா 4 அதிகாரத்தில், ஓ செருபாபேலே பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாயின் அப்படியே ஒரு முழக்கம் வருதே. சகரியா தீர்க்கதரிசி சும்மா அப்படியே ஜாண்டிக்கா அப்படியே செருபாபேலை முன்னாடி நிற்க வச்சுட்டு அப்படியே செருபாபேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே அப்படின்னும் போது அதே செருபாபேல் தான் இங்கே சொரோபாபேல் என்கிறதான அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற அதே சொரோபாபேல் தான் இந்த சொரோபாபேல். சரி, இந்த மூஞ்சியை உம்முன்னு சோகமாக வச்சுட்டு இவங்களாம் இருக்காங்களே, இவங்கள ஒரு சின்ன ஸ்பார்க் அப்படியே விழுந்துச்சே. அந்த ஸ்பார்க் இவங்க யார் தெரியுமா? இந்த கோனியா அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு வரமே, அந்த யூதாவினுடைய ராஜாவாகிய 19வது ராஜாவாகிய அந்த கோனியாவினுடைய பேரன் தான் இந்த சொரோபாபேல். அந்த எகோனியா என்ன பண்ணுறான்? அங்கே போய் சலாத்தியேலை பெற்றுக்கொள்கிறான். சலாத்தியேல் தான் இந்த சொரோபாபேலை பெற்றுக்கொள்கிறான். இவன் யார்? பாபிலோனில் பிறந்தவன். இந்த செருபாபேல் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாபிலோனின் வித்து அப்படின்னு அர்த்தம்.
ஆமாம், பாபிலோனின் வித்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் வந்து பிறக்கிறது எங்கே? பாபிலோனில். பாபிலோன் ஒரு விக்கிரக தேசம், பேய்களின் குடியிருப்பு, மோசமான ஒரு தேசம். நான் அப்படியே ஷார்ட் அப்படியே கொண்டு போகிறேன், நம்மளுக்கு டைம் ஆனதுனால அப்படியே சில காரியங்கள் உங்களோட சொல்லணும், அப்படியே நான் வேகமாக போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா அப்படியே என்னோட கூட பயணிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அந்த இடத்துல இவன் 3வது தலைமுறையாக இவன் பிறக்கிறான். இவனுக்கு அந்த இடத்துல பாபிலோன் தேசம், அது பயங்கர எஜுகேட்டட், ஆனால் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறதான ஒரு இடம். பாவம் செய்கிறவங்களை யாரும் நோட்டீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அது சகஜம், அவங்களுடைய அது கல்ச்சர் மாதிரி. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே இந்த செருபாபேல் என்ன செய்கிறான் அப்படின்னா, நிறையா படிக்கிறான், நிறையா செய்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான். அவன் நல்ல ஒரு எஜுகேட்டடாக தன்னுடைய காரியங்களை பண்ணிக்கிறான். அதே சமயத்தில் தேவனாகிய கர்த்தர் மேலே அப்படியே ஒரு அக்கினி தீபம் அவனுடைய இருதயத்தில் எரிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, சலாத்தியல் கண்டிப்பாக ஏன்னா இவன் வந்து பிறந்தது எங்கே? பாபிலோனில். அங்கே சினகா கிடையாது, ஜெப ஆலயம் கிடையாது, ஒன்றும் இல்லை. எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், சலாத்தியலுக்குள்ள ஒரு ஸ்பார்க். அப்படியே அந்த சலாத்தியல் என்ன பண்ணுறான், அப்படியே அவனுக்குள்ள அதை பாஸ் பண்ணுறான் தன்னுடைய மகனுக்குள்ள. எகோனியாவுடைய பையன்தான். அவன் நினைக்கிறான், எங்கள் அப்பா தப்பு பண்ணதுனால தான் இந்த இடத்துல இவர் இருக்கிறாரு, இங்கே சிறைப்பட்டு வந்தார். ஆனால் சிறைப்பட்டு போன பின்பு தான் சலாத்தியல் பிறக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே வந்த அந்த வெளிச்சம் அப்படியே வருது. யாருக்குள்ளே? செருபாபேலுக்குள்ளே வருது. செருபாபேல் பயங்கரமாக படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதே சமயத்தில் ஆண்டவரை பற்றி, தன்னுடைய தேவனை பற்றி அப்படியே தெரிஞ்சுக்கிறான். அப்படியே இந்த காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட பாருங்கள், 3வது தலைமுறை. பாபிலோன் சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 70 வருஷம். நமக்கு நல்லா தெரியும், பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷம். அப்போ இவன் வந்து 3வது தலைமுறைனா இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-31 வயசு இருக்கிற பீரியடில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், அப்படியே எஸ்ரா புத்தகத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாமா? எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவர்கள் நீங்கள் வேகமாக வாசிக்கலாம். எஸ்ரா 2:2. யார் எடுத்தீங்களோ வேகமாக வாசிங்க. செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மர்தகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரெகூம், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. ஆமென். அப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறதான யூதர்களுடைய அந்த பெயர்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதுவுமே சும்மாலாம் கிடையாது, வேதம் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கு. அப்போ முதலாவது பேட்ச் பாருங்க, இந்த செருபாபேல் தான் தேவ ஆலயத்தை கட்டுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தோன்னே கையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அப்படியே 8ஆம் நாளிலே இந்த இடத்துல அப்படியே சிமியோன் வருவார். நிறைய சம்பவத்தை சொல்லணும், நம்மளுக்கு டைம் தான் இல்லை. பாருங்க, சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இருப்பீங்களா? ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நான் ஓகேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த காரியத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, பாதியோடு நின்றுட்டோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே அது நல்லா இருக்காது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். நிறைய முறைமைகள் இருக்குது. 13 வயசில் ஒரு காரியம் பண்ணணும் யூத பிள்ளைகளுக்கு. பவுல் அழகாக சொல்லுவார், நான் வந்து பென்யமீனில் பிறந்தவன், இஸ்ரவேல் கோத்திரத்தான், நான் வந்து பரிசேயன் அப்படிலாம் சொல்லும்போது சில 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணவன், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யூத பிள்ளைங்களுக்கு யூத குலத்தில் இதெல்லாம் செய்யணும். அப்போ தூக்கிட்டு வரும்போது அங்கே யார் வருவா? தேவாலயத்தில் தூக்கிட்டு வரும்போது இவர் சிமியோன் வருவார், ஆவியின் ஏவுதல்னால. அங்கே ஆசேர் கோத்திரத்தாளாகி 84 வயதுடைய விதவை அன்னாள் அவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த தேவ ஆலயத்தை கட்டினவன் யார் தெரியுமா? இந்த தேவாலயத்தை கட்ட ஆண்டவர் கோரேசின் ஆவியை எழுப்பி அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது யார் தெரியுமா? இந்த செருபாபேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோணியா அப்படியே கலற்றி போடப்பட்ட முத்திர மோதிரமாக மாறுறான். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த முத்திர மோதிரத்தை மறுபடியும் எடுத்து அவனோட பேரனோட கையில், பேரனோட செருபாபேலை அப்படியே முத்திர மோதிரம் போட்டுக்கிறாரு. அப்படியே சகரி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அப்படியே சகரி எடுத்துக்கோங்க. இந்த சகரியா, ஆகாய், இந்த தீர்க்கதரிசியெல்லாம் பின்னாடி வருது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் செருபாபேலின் காலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எரேமியா, அந்த எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல். பாருங்க, முதல்ல வர்றது செருபாபேல் தான். நமக்கு வந்து புத்தகம் பின்னாடி முன்னாடி இப்படி இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. முன்னாடி வந்தவர் செருபாபேல், அதுக்கப்புறம் தான் யார் வராங்கன்னா எஸ்ரா, நெகேமியா, அதுக்கப்புறம் தான் மொர்தெகாய், அதுக்கப்புறம் தான் எஸ்தருடைய சம்பவம் நடக்கிறது. இப்படி தான் அந்த பேட்ச் அதை ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதுதான் வருது. முதல்ல இந்த செருபாபேல் தான். பாருங்க, இவரை ஆண்டவர் வந்து கோரேசின் ஆவியை எழுப்பி இவர் வராரு. அடுத்தது தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முத்திர மோதிரமாக நான் உன்னை வைக்கிறேன்ற அந்த வார்த்தை பாருங்க, செருபாபேலுக்கு இருக்கும். இந்த சகரியால லாஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வசனம். எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க, அது முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போ கழற்றி போடப்பட்ட அந்த முத்திரை மோதிரமாகி அந்த கோனியாவினுடைய காரியத்தில் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், செருபாபேலை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால், முத்திரை மோதிரமாக ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால் வச்சுறாரு, மாற்றிடுறாரு. கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆண்டவர் அப்படி தான், யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பாருங்கள், அது ஆகாயில் இருக்குது அந்த வார்த்தை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆகாயில் இருக்குது. ஆகாய் பாருங்கள், 2 அதிகாரம் தான் ஆகாயில், சின்ன தீர்க்க தரிசன புத்தகம் தான். ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் நான் படிக்கிற கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், அதான் சலாத்தியேல் தான் இங்கே செயல்தியேல் அப்படின்னு இருக்குது. அங்கே மத்தேயுல சலாத்தியேல் இருக்குது. எகோனியா சலாத்தியேலை பெற்றான் அப்படின்னு. இந்த செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை தள்ளிட்டேன்ப்பா. எப்போ தள்ளணும் தெரியுமா? கோனியா உன்னுடைய தாத்தாவை நான் அப்படியே தள்ளிட்டேன், கழட்டி எரிஞ்சு போட்டுட்டேன், கீழே போட்டுட்டேன். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உன்னை போட்டுக்கிறேன்ப்பா. உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. அப்போ அந்நாளிலே சேர்த்து கொண்டுனா அதுக்கு முன்னாடி நாளில் என்னாச்சு அப்படின்னா விட்டுட்டாரு. இதுதான் பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் சும்மா அப்படி வசனங்கள் படித்துட்டு போகிறதல்ல. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது பிரியமானவர்களே. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி பெரிய காரியங்கள் இருக்குது. அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா, கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று என்றார். அல்லேலூயா, எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பாருங்க. கழற்றி போடப்பட்ட கோனியா அந்த முத்திரை, அந்த போஸ்டரில் பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு அப்படி எரேமியா தீர்க்கதரிசி அங்கே நிற்கிறது, கை நீட்டி தீர்க்க தரிசனம் சொல்கிறது எரேமியா தீர்க்கதரிசி. அப்போ அந்த இடத்துல ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். ஆனால் பேரனை ஆண்டவர் தொட்டுட்டாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஏன்னா அவன் பாவம் செஞ்சான், பொல்லாப்பானதை செஞ்சான், தாவீதின் வழிகள் நடக்கலை, யோசியாவை போல நடக்கலை, செம்மையானதை செய்யலை. அதனால அப்படியே அங்கே கைவிடப்பட்டு அங்கே அப்படியே காரியங்கள், யோவாகாஸ் போய் எகிப்தில் மரணம் அடைகிறான், அடுத்தது யோயாக்கீன், இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. கோனியா அவமதிக்கப்பட்ட ஒரு சிலையாக மாறான். அடுத்தது செருபாபேலை, சலாத்தியேலின் குமாரனாக செயல்தியேலின் குமாரனாக செருபாபேலை ஆண்டவர் தொடுகிறார். வா செருபாபேல் நீதான். அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் பாருங்க, அந்த நாட்டின் ராஜா ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், ஒரு டெஸ்ட். நீங்கள் ஒரு 3 கட்டுரைகள் எழுதணும். பாபிலோன் தேசத்தில், இது வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது, வேதத்தில் நமக்கு கிடையாது. இது மேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியங்கள் அப்படி கூட நினச்சிக்கலாம். ஆனால் நிறைய வேத வல்லுநர்கள் இதை அங்கீகரிக்கிறாங்க. என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ராஜா ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க, யாருடைய கட்டுரைகள் முதல் 2, 3வது பரிசுகள் கொடுக்கப்படும், உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியங்கள். இங்கே ஒருத்தர் எழுதுறாரு, உலகத்திலே ஒயின் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொள்கிறாங்க. இன்னொருத்தர் எழுதுறாரு, உலகத்திலே ராஜா தான் பெரியவர்னு எழுதுறாரு. இன்னொருத்தர் எழுதுறாரு, நீதி, உண்மை, நேர்மை, இந்த காரியங்கள் தான் பெருசுன்னு எழுதுறாரு. இவங்கெல்லாம் வராங்க, அந்த 3 பேரும். அதில் நீதி, நேர்மை, நியாயம்னு எழுதுறவங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது. அவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், அவர் தான் இந்த செருபாபேல். அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த செருபாபேல் இடத்துல ராஜா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ராஜா பானம் பண்ணிக்கிற அந்த பாத்திரத்தில் அவங்க பானம் பண்ண முடியும், இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ செருபாபேல் கேட்ட காரியம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால்,